வீட்டு பொண்ணு, இன்னைக்கு ஏன் வீட்டு பொண்ணு யாரு? த்ரிஷா, உங்க வீட்டு பொண்ணு. பொண்டாட்டின்னு ஒன்று இருந்துச்சு, லவ் பண்ணி 2 பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டு. அதெல்லாம் ஞாபகமே இல்லை. த்ரிஷாவுக்கு இப்போ குழுன்னு இருக்கும். ஆஹா, நமக்காக எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல காதலை விட கள்ளக்காதல் தான் இன்றைக்கி பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் நிரூபிச்சிட்டாரு. அவர் பொண்டாட்டியை கேவலமாக பேசினாங்க தாவே கேட்குறவங்க. அப்போ கூட இப்படி பொங்கி எழலை. ஊர் மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கெல்லாம் பாலியல் வன்கொடுமை, பெண் கொடுமை, ஒரு அமைச்சர் அவங்க கட்சியில் உள்ள அமைச்சருக்கே ஒரு கொடுமை நடந்துச்சு, அதையும் கூட கண்டுக்கல. அதெல்லாம் டெக்கிட்டிஸியான்னு இருந்த மனுஷனை, வாயை திறக்காமே இருந்த மனுஷனை இப்படி பேச வச்சுட்டிங்களேயா, பொங்கி எழ வச்சுட்டிங்களேயா. அவரே களத்தில் இறங்கி அவனை இன்னைக்கு நம்ம வீட்டு பொண்ணை பேசுவான், அப்புறம் அமைச்சர் பொண்ணை பேசுவான், அப்புறம் நம்ம நாட்டு பொண்ணுகள் பேசுவான், அவங்களை சும்மா விடக்கூடாது, கைது பண்ணுன்னு அவரே களத்தில் இறங்கி அவர் வாயாலேயே சொல்லிட்டாராம். அவர் வாயாலேயே சொல்லிட்டாரு. எவ்வளோ பெரிய விஷயம். யார் வீட்டு பொண்ணு? இன்னைக்கு ஏன் வீட்டு பொண்ணு யாரு? த்ரிஷா, உங்க வீட்டு பொண்ணு. பொண்டாட்டின்னு ஒன்று இருந்துச்சு, லவ் பண்ணி 2 பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டு. அதெல்லாம் ஞாபகமே இல்லை. சரி, பரவாயில்ல. ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, சீதா மேலே ராவணன் ஆசைப்பட்டதுனால தான் ஸ்ரீலங்காவே அழிஞ்சுது. அதே மாதிரி அடுத்தது ஒன்று பாகுபலி எப்படி செத்து போனாரு. எல்லாம் பெண்கள் பின்னாடி போய் பெண்கள் மேலே ஆசைப்பட்ட அரசர்கள் தான். பார்த்து கொஞ்சம் நடந்துக்கோங்க. ராஜ்யத்தை இழந்துடாதீங்க பொம்பளைக்காக வேண்டி. இந்த ஆள்பாட்டு உதயநிதி பாட்டு கம்முன்னு இருந்திருப்பாரு. என்ன பண்ணுறதுனே வகை இல்லாமல் அலைஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கள ஃபெமிலியர் ஆக்கி விட்டீங்க. ஓவர் நைட்டில் அவங்கள பெரிய ஆளாக்கி விட்டீங்க. இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி தலைவர், அதுவும் டிஎம்கேக்கு யாரையா அவ்வளோ பொறுப்பாக இருப்பான்னு பார்த்தாக்கா அவர் ஒரு பொறுப்பான ஆளாக காமிச்சு விட்டுட்டீங்க. எல்லாம் காப்பி பேஸ்ட். இதுலேயும் கலைஞரும் ஜெயலலிதாவும் மாற்றி அரெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்களாமா. எல்லாத்துலேயும் காப்பி பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ இந்த நாடகத்தையும் நடத்தி பார்க்குறீங்க. நடத்துங்க. சுயமாக எந்த முடிவு நீங்கள் என்னைக்கு எடுக்க போகிறீங்கன்னே தெரியல.